அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு, சமுதாயத்திற்கு 5 கடமைகளை அல்லாஹ் நமக்கு ஃபர்லாக ஆக்கி இருக்கின்றான். அந்த 5ம் நமக்கு தெரிந்த கடமைகள்தான். அதிலே முதலாவதாக கலிமா தய்யிபா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இந்த கலிமாவை உள்ளத்தாலும் நாவாலும் எந்த வெறுப்பு விருப்பமின்றி ஒருவர் ஏற்றுக்கொண்டால் அவர் முஸ்லிம் என்பதாக மார்க்கம் சொல்லுகிறது. 2வது கடமையாக இருக்கக்கூடிய தொழுகை, 3வது நோன்பு, 4வது ஜக்காத்து, 5வது ஹஜ். இந்த 5ஐயும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு ஃபர்லாக, கடமையாக அல்லாஹ் தந்திருக்கின்றான். இந்த 5ம் ஒரு முஸ்லிம் எக்காரணத்தை கொண்டும் அவன் வாழ்விலிருந்து அதை எடுத்துவிடவே கூடாது என்பதையும் தெளிவாக நம் மார்க்கம் சொல்லித் தருகிறது. அதிலே முதல் ஒன்று அவசியம், மிக மிக அவசியம். அதில் இருந்த அந்த ஒன்று முதலாவதாக இருக்கக்கூடிய கலிமா தய்யிபா இருந்தால்தான் பேலன்ஸ் இருக்கக்கூடிய நாளையுமே ஒரு நாள் செய்ய முடியும். 2வது தொழுகை. அந்த தொழுகை எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் நாம் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த தொழுகையை விடாமல் நாம் நிறைவேற்றியாக வேண்டும் என்பதை மார்க்கம் மிகுந்த வலியுறுத்தலோடு கடமையாக நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த தொழுகையில உள்ரங்க அமல்களும் இருக்கிறது, வெளிரங்க செயல்பாடுகளும் இருக்கிறது. தொழுகையினுடைய உள்ரங்க அமல்கள் என்பது தொழுகைக்குள்ளே ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹா, துணை சூரா, ருக்கூவிலேயும் சுஜூதிலேயும் ஓதக்கூடிய தஸ்பீஹ் திக்ருகள், அத்தஹியாத்திலே ஓதக்கூடிய அத்தஹியாத்து, தரூத் இப்ராஹிம், சலவாத்து, மகஃபிரத்துடைய துவா, பாவ மன்னிப்பு துவா என்பதாக உள்ரங்க அமல்களும் இருக்கிறது. அதே தொழுகையிலே வெளிரங்க செயல்பாடுகளும் இருக்கிறது. வெளிரங்க செயல்பாடுகள் என்பது கையை உயர்த்தி தக்பீர் கட்டுவது, ருக்கூவு செய்வது, சுஜூது செய்வது, இதையும் தாண்டி தொழுகையினுடைய வரிசையிலே, சஃபிலே சரியாக நிற்பது, இதெல்லாம் தொழுகையினுடைய வெளிரங்க செயல்பாடுகளாக நாம் பார்க்கின்றோம். ஆக அந்த தொழுகையிலே மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால் தொழுகையினுடைய வரிசையிலே நிற்பது. அந்த வரிசையில் நிற்பது குறித்து ஒரு சில தகவல்களை நம்மளுடைய மார்க்கம், அதனுடைய பார்வை எப்படி பார்க்கிறது என்பதை மட்டும் இந்த குறுகிய நேரத்திலே, இந்த ஜும்ஆவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். கண்ணியமான பெருமக்களே, அதற்கு முன்னால் ஒரு சில விஷயங்களை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் இந்த தொழுகையை பற்றி திருமறை வேதத்திலே சுமார் கிட்டத்தட்ட 109 இடங்களிலே அல்லாஹ் பேசுகிறான். ஒன்றல்ல, இரண்டல்ல. குர்ஆனுக்குள்ளே 6666 வசனங்கள் இருக்கிறது. அந்த வசனத்திற்குள்ளே 30 ஜுஸுக்களிலேயும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா 109 தடவை தொழுகையை பற்றி மட்டுமே அல்லாஹ் பேசுகிறான். தொழுகை என்னென்ன வேலைகள் செய்யும், அதை எப்படி நிறைவேற்ற வேண்டும், அதிலே எப்படி நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பேசுகின்றான். இந்த தொழுகை இருக்கல்லவா, இந்த தொழுகை தான் இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு, இந்த உம்மத்திற்கு முதலாக கடமையாக்கப்பட்ட ஒரு அமலாக இருக்கிறது. நோன்புக்கு முன்னால், ஹஜ்ஜுக்கு முன்னால், ஜக்காத்திற்கு முன்னால், இதர பல அமல்களுக்கு முன்னால் முதலாக அல்லாஹ் கடமையாக்கிய ஒரு அமல் எதுவென்றால் அது தொழுகை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணத்திலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவிடம் இருந்து வாங்கி வந்த அற்புதமான இந்த உம்மத்தினுடைய ஒரு கிஃப்ட் இந்த தொழுகை. அதே போன்று இந்த தொழுகை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி தருணம், அவர்களுடைய உடலில் இருந்து உயிர் பிரியக்கூடிய அத்தருணத்திலே அவர்களுடைய நாவிலிருந்து கடைசி வார்த்தையாக வந்ததும் அஸ்ஸலா, 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 தொழுகை, தொழுகை, தொழுகை. அந்த தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள், விட்டு விடாதீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹ்வினுடைய கடைசி வார்த்தையும் தொழுகையாக இருந்தது. சற்று யோசித்து பாருங்கள்.
இந்த தொழுகை என்பது ஆரம்பமாக கடமையாக்கப்பட்டதும் தொழுகைதான். நபிகள் நாயகத்தினுடைய கடைசி வார்த்தையும் தொழுகைதான் என்றால், அந்த தொழுகையிலே நாம் எவ்வளவு கவனத்தோடு அதனுடைய ஒடுக்கங்களை பேணி நாம் இருக்க வேண்டும் என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. கண்ணியமான பெருமக்களே, இந்த தொழுகையை குர்ஆன் 3 விதமாக பிரிக்கிறது. இந்த தொழுகையை குர்ஆன் 3 விதமாக பிரிக்கிறது. முதலாவதாக முஷ்ரிக்குடைய தொழுகை குர்ஆன் பேசுது. முஷ்ரிக் என்றால் சிலை வணக்கம் செய்கின்றார்கள் அல்லவா, இறை நிராகரிப்பாளர்கள் காஃபிர் இருக்கின்றார்கள் அல்லவா, அவர்களுடைய தொழுகை எப்படி இருக்கும் என்பதை குர்ஆன் பேசுகிறது. வமா கான ஸலாத்துஹும் இன்தல் பைத்தி இல்லா முகாஅன் வ தஸ்தியா. இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய வருகைக்கு பின்னால் அந்த முஷ்ரிக்கீன்கள், சிலை வணக்கம் செய்யக்கூடியவர்கள், இறை நிராகரிப்பாளர்கள் எப்படி தொழுவார்கள் என்றால், அந்த காபத்துல்லாவுக்கு அருகாமையிலே நின்று கொண்டு அவர்களுடைய தொழுகை சீட்டி அடிப்பது, விசில் அடிப்பது, முகாஅன் வ தஸ்தியா, மேலும் கைதட்டுவது, இதுதான் அவர்களுடைய தொழுகையாக இருந்தது என்பதாக முதல் பிரிவை அல்லாஹ் பிரித்து சொல்லி தருகின்றான். இரண்டாவது ஒரு பிரிவை அல்லாஹ் குர்ஆனிலே அறிமுகப்படுத்துவான். எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே சோம்பலாக இருப்பார்கள். தொழுகையிலே எப்படி இருப்பார்கள்? சோம்பேறிகளாக இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் என்று அல்லாஹ் சொல்றான். தொழுகையிலே சோம்பலாக இருப்பார்கள், சோம்பேறியாக இருப்பார்கள். பாங்கு சொல்லிட்டாங்களா, பள்ளிவாசலுக்கு போகணுமே, ஒது செய்யணுமே, தொழுகணுமே, எப்படா மோதினார் இகாமத்து சொல்லுவாரு, இமாமு பெரிய சூறா ஓதுறாரு, இவர் எப்ப சலாம் கொடுப்பாரு, வேகமா வீட்டுக்கு போகணுமே, அந்த வேலையை பார்க்கணுமே, இந்த வேலையை பார்க்கணுமே என்பதாக சாஹூன், ரொம்ப சோம்பலாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களிடத்துல இன்னொரு பழக்கமும் இருக்கும். அல்லதீன யுராஊனன் நாஸ், ஜனங்கள் என்னை தொழுகையாளி என்று பேச வேண்டும் என்பதற்காக வேண்டியும் தொழுவார்கள் என்பது குர்ஆன் சொல்லுகிறது. பிறர் பார்ப்பதற்காக வேண்டி, பிறர் என்னை தொழுகையாளி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி, வெகு தூரத்திலிருந்து வந்த நம்முடைய சொந்த பந்தங்கள் தொழுகைக்கு நம்மோடு வருகின்ற பொழுது அவருக்கு முன்னால் வளமைக்கு மாற்றமாக நின்று நீண்ட நெடிய நேரம் தொழுது தன்னை ஒரு நல்லவனை போன்று காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி தொழக்கூடிய அந்த பிரிவினர்கள் என்பதாக இரண்டாவது பிரிவை அல்லாஹ் பிரித்து காட்டிவிட்டு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், தில்க ஸலாத்துல் முனாஃபிக் என்று சொல்லுவார்கள். இந்த தொழுகை இதனுடைய பிரிவினர்கள் யார் என்றால் நயவஞ்சகர்கள், இவர்கள் முனாஃபிக்கீன்கள், இவர்களுடைய தொழுகை இப்படித்தான் இருக்கும். ஃபவைலுல் லில் முஸல்லீன், இந்த நயவஞ்சகர்களுடைய அந்த தொழுகை, நயவஞ்சகத்தனத்தோடு தொழக்கூடிய அந்த தொழுகையாடம் இரண்டாவது பிரிவை நமக்கு பிரித்து காட்டுகிறது. மூன்றாவது பிரிவு, தொழுகையினுடைய மூன்றாவது பிரிவு, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவர்கள்தான் சாலிஹீன்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அவர்கள்தான் நல்லடியார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமினீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் திட்டமாக என்பதாக 18வது ஜுஸுவினுடைய முதல் ஆயத்தே அதுதான். கத் அஃப்லஹல் முஃமினூன், திட்டமாக முஃமினீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். எந்த முஃமின் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருமா வராதா? எந்த முஸ்லிம் வெற்றி பெற்றவர் என்ற ஒரு வினா வருமா வராதா? அந்த வினாவிற்கு அல்லாஹ் பதில் கொடுக்கின்றான். அடுத்தடுத்த அடுக்கடுக்காக அல்லாஹ் பதில் கொடுத்தே வருவான். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன் என்று அல்லாஹ் சொல்றான். அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே இறையச்சத்தோடு, பயத்தோடு, நடுக்கத்தோடு தொழக்கூடிய அந்த தொழுகையாளிகளுக்கு தொழுகையாளிகள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இறையச்சத்தோடு இருப்பார்கள், அல்லாஹுக்கு முன்னால் நாம் நிற்கின்றோம் என்ற உணர்வை கொண்டு வருவார்கள். அந்த உணர்வு அவர்களுக்கு வரவில்லை என்றாலும் கூட நம்மை அல்லாஹு பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த உணர்வு, ரெண்டு உணர்வு உங்களுக்கு வரணும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரெண்டும் வரல அப்படின்னா ரெண்டுல ஒன்னாவது வரணும்ன்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. ஒன்னு, அல்லாஹுவை நம்ம பார்க்கிற மாதிரி தொழுகணும். ஒரு சிஎம்முக்கு முன்னாடி நிற்கின்ற பொழுது, ஒரு அமைச்சருக்கு முன்னால் நிற்கின்ற பொழுது, ஒரு கலெக்டர்
ஒரு மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு முன்னால் நாம் நிற்கின்ற பொழுது, ஆஹா, இவ்வளவு பெரிய உயர் பதவியில ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு மனிதருக்கு முன்னால் நாம் நிற்கின்ற பொழுது கவனத்தோடு நிற்போம், கவனத்தோடு வார்த்தைகளை பேசுவோம், கவனமாக இருப்போம், நல்ல ஆடைகளை அணிவோம், எல்லாம் செய்வோமா இல்லையா? அந்த கலெக்டரையும் அந்த சிஎம்ஐயும் அந்த அமைச்சரையும் உங்களையும் என்னையும் அகிலத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரஹ்மானுக்கு முன்னால் நீ நிற்கின்ற பொழுது எவ்வளவு இறையச்சத்தோடு நீ நிற்க வேண்டும் என்பதைத்தான் அந்த ஆயத்து சொல்லித் தருகிறது. அதைத்தான் சாலிஹீன்கள் செய்வார்கள், முத்தகீன்கள் செய்வார்கள், இறையச்சம் உள்ளவர்கள் செய்வார்கள். அல்லாஹு சொல்லிவிட்டு இந்த 3 பிரிவாக அல்லாஹு பிரிக்கின்றான். முஷ்ரிக் காஃபிருடைய தொழுகை, முனாஃபிக் நயவஞ்சகனுடைய தொழுகை. நீங்கள் 3வது பிரிவிலே நீங்கள் வந்து சேர்ந்து கொள்ளுங்கள் என்பதை நமக்கு அல் குர்ஆன் நமக்கு அழகான முறையில் வழிநடத்தி காட்டுகிறது, பாடம் சொல்லி தருகிறது. கண்ணியமான பெருமக்களே, அந்த சாலிஹீன்களுடைய நல்லடியார்களுடைய தொழுகையாக நம்முடைய தொழுகை அமைய வேண்டும் என்றால் நாம் தொழுகையினுடைய ஃபர்லுகள், அதனுடைய சுன்னத்துக்கள், அதனுடைய வாஜிபுகள், தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்கள், இவைகளை எல்லாம் முறையாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதையும் தாண்டி தொழுகையிலே நாம் நிற்கின்ற பொழுது அதனுடைய வெளிரங்க சட்டங்கள், வெளிரங்க செயல்பாடுகள், உள்ரங்க சட்டங்கள், உள்ரங்க செயல்பாடுகள், இவைகளையும் நாம் முழுமையாக கற்றறிந்திருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள் ஒரு ஹதீஸில், கற்றறிந்தவன் உறங்கி கொண்டிருக்கின்றான். ஒரு சட்டத்தை, தொழுகையினுடைய சட்ட திட்டங்களை கற்றறிந்த ஒரு மார்க்க அறிஞர் உறங்கி கொண்டிருக்கிறார். தொழுகையினுடைய சட்ட திட்டங்கள் தெரியாத ஒரு மனிதன், ஒண்ணுமே தெரியாத ஒரு மனிதன் 2-3 மணி நேரம் அவனுக்கு அருகாமையிலே தொழுது கொண்டிருக்கின்றான். இந்த 2இல் யார் சிறந்தவர் என்ற ஒரு கேள்வி. ஒருத்தர் தூங்குறாருங்க, அவர் தொழுகல, எந்த அமலும் செய்யல, தூங்குறாரு. இன்னொருவர் தூங்கல, அல்லாஹுக்கு முன்னால் நின்று தொழுகிறாரு, ஆனா ஒரு சட்டமும் தெரியாது. எப்படி தக்பீர் கட்டணும், எப்படி வரிசையில் நிக்கணும், எப்படி துணை சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணும், எதுவுமே தெரியாது. இந்த இருவரில் யார் சிறந்தவர் என்ற கேள்விக்கு வினாவுக்கு பதில் கொடுத்தார்கள் முத்துநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். படுத்து உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அவர்தான் சிறந்தவர் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒரு சட்டத்தை விளங்காமல், எந்த பொருளை நீங்க எடுத்துக்கிறீங்களேன், கையில் நாம் பயன்படுத்தக்கூடிய கைபேசியை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரியாமல் பயன்படுத்தினா எப்படி இருக்கு? இது போன்ற எல்லா விஷயங்களும், ஒரு வாகனத்தை ஓட்ட தெரியவில்லை என்றால் எப்படி ஓட்ட முடியும்? அதுபோன்றுதான் தொழுகையினுடைய சட்ட திட்டங்களை நாம் தெரிந்து அதனுடைய ஒழுக்கங்களை பேணி நாம் தொழுதால் அந்த தொழுகை சிறந்த தொழுகையாக இருக்கும் என்பதை நம் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த அடிப்படையிலே வெளிரங்க செயல்பாடாக இருக்கக்கூடிய தொழுகையினுடைய சஃபிலே நிற்பதல், தொழுகையினுடைய சஃபிலே நிற்கக்கூடிய அந்த வரிசையில் நிறைய தவறுகளை நாம் செய்கின்றோம். எக்கச்சக்கமான தவறுகள். நீண்ட நெடிய நாளாக இது குறித்து பல்வேறு விஷயங்கள் நாம் சொல்லி இருக்கின்றோம். இருந்த போதிலும் கூட அதனுடைய விழிப்புணர்வு நம் மக்களிடத்தில் மிக குறைவாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். கண்ணியமான பெருமக்களே, அந்த சஃபிலே நிற்கக்கூடிய அந்த வரிசை இருக்கல்லவா, அந்த வரிசை ரேஷன் கடையிலே அரிசி பருப்பு ஆயில் வாங்கக்கூடிய நிற்கக்கூடிய வரிசை அல்ல. நான் சஃபிலே நிற்கக்கூடிய அந்த வரிசை இருக்கல்லவா, அந்த வரிசை இதர பல ஒரு காவல்துறையில் நிற்கக்கூடிய அந்த வரிசையோ, ஒரு இராணுவத்திலே அந்த இராணுவ அதிகாரிகளுக்கு முன்னால் நிற்கக்கூடிய அந்த வரிசையோ, அந்த வரிசையும் அல்ல. வரிசைகள் எத்தனை உலகத்திலே இருக்கின்றதோ அத்துணை வரிசைகளுக்கும் தொழுகையிலே அல்லாஹுக்கு முன்னால் நிற்கக்கூடிய அந்த வரிசைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது, நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. தொழுகையினுடைய சஃபிலே நிற்கக்கூடிய அந்த வரிசை அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை உங்களுக்கு அள்ளித்தரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை உங்களுக்கு அள்ளித்தரக்கூடிய அற்புத ஆற்றல் படைத்தது இந்த தொழுகை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று தொழுகையிலே நீங்கள் சஃபிலே நிற்கக்கூடிய அந்த தொழுகை உங்களுடைய அந்த சஃப்பு, அந்த வரிசையினுடைய பேணுதல் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகத்துல மற்ற சஃப்புல வரிசையில போய் நின்றா நமக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்காது, அங்க பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படாது. ஆனால்
பள்ளிவாசல்ல இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடிய அந்த தொழுகையினுடைய சஃபிலே வரிசையிலே நிற்கின்ற பொழுது அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தும் நமக்கு கிடைக்கும், அல்லாஹ்விடமிருந்து நமக்கு பாவ மன்னிப்பும் கிடைக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமான பெருமக்களே, இந்த சஃப்பு குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு ஹதீஸுகளை நமக்கு தந்திருக்கின்றார்கள். அதிலே இந்த சஃப்புக்கு முரணாக நடந்தால் என்னென்ன விளைவுகளை எல்லாம் நாம் மேற்கொள்ளவிருக்கும் என்பதை ஒரு 2-3 ஹதீஸுகளை மட்டும் நாம் பார்க்கலாம். முதலாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சஃப்புக்கு முரணாக நீங்கள் நின்றால் முன் வரிசையிலே இடமிருந்து அதை பரிபூரணப்படுத்தாமல் ஏனோ தானோ என்பதாக பின் வரிசையில் தான் ஃபேன் இருக்கிறது, வருவதற்குள் இமாம் ருக்குவுக்கு போயிடுவாரு, அந்த முதல் ரக்காயத்தை நம்மால் அடைய முடியாது, இப்படி பல காரணங்களுக்காக வேண்டி நம்ம முன் சஃப்ல இடத்தை விட்டு போட்டு பின் சஃப்ல நம்ம இருந்தோம் அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அவுல யுகாலிஃபன்னல்லாஹ பைன வுஜூஹிக்கும், உங்களுக்கு மத்தியிலே நான் கருத்து வேறுபாடுகளை உண்டாக்கி விடுவேன் என்றார்கள். அல்லாஹ் உண்டாக்கி விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உங்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் மார்க்க ரீதியாகவும் இருக்கலாம், கருத்து வேறுபாடுகள் குடும்ப ரீதியாகவும் இருக்கலாம், கருத்து வேறுபாடுகள் நம்முடைய நட்பு ரீதியாகவும் இருக்கலாம், கருத்து வேறுபாடுகள் நம்முடைய சொத்து பிரச்சனைகள் மூலியமாகவும் இருக்கலாம், கருத்து வேறுபாடுகள் நாம் செய்யக்கூடிய தொழில்துறையின் மூலியமாகவும் இருக்கலாம். இப்படி அனைத்து விதமான வெறுப்புகளையும் கோபங்களையும் கஷ்டங்களையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு இடமாக நாம் தொழுகையில் நிற்கக்கூடிய சஃப் இருக்கிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப முன் வரிசையில் இடம் இருக்க பின் வரிசையில் தொழுபவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவர்களுடைய உள்ளத்திலேயும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குழப்பங்களை ஏற்படுத்தி விடுவான். உள்ளத்துல குழப்பம் வந்துருச்சுன்னா எல்லா விஷயமுமே கருத்து வேறுபாடாக மாறிவிடும், நிம்மதியாக நாம் இருக்க முடியாது. அப்போ உங்களுக்கு இந்த அடையாளங்கள் எல்லாம் இருந்தால் நாம் தொழுகையிலே சஃபிலே சரியாக அதை சரி செய்து நாம் நிற்கின்றோமா என்பதை நமக்கு நாமே அதை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்து இரண்டாவதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதல் சஃப்பை பரிபூரணப்படுத்தாமல் சஃபிலே ஏனோ தானோ என்பதாக இடம் இருக்க அந்த இடம் இருக்கு என்பதை நன்கு தெரிந்து கொண்டதற்கு பிறகும் அந்த இடைவெளியை பூர்த்தி செய்யாமல் நீங்கள் பின்னால் இரண்டாவது சஃபிலே இடத்தை விட்டுவிட்டு நீங்கள் நின்றால் இரண்டாவது எச்சரிக்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஸாலு கௌமுன் யதஅخرூன ஹத்தா யுஅخிருஹுமுல்லாஹ். ஒரு சமுதாயம் பின்தங்கி போகுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இவர் பின்னால் சஃபிலே நிற்பது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் உங்களை முன்னேறவே விடமாட்டாங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு எது முக்கியம்? வாழ்க்கையில படிக்கிறோம், வேலைக்கு போறோம், முன்னேறணும், வீடு கட்டணும், நம்ம குழந்தைகளை கட்டி கொடுக்கணும், சமுதாயத்தில் மக்களுக்கு மத்தியில கண்ணியமாக வாழணும், நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு கனவு இருக்கல்லவா? அந்த அத்துணை கனவுகளையும் அல்லாஹ் சுக்குநூறாக போட்டு உடைக்கக்கூடிய ஒரே இடம் தொழுகையிலே நிற்கக்கூடிய சஃப் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தொழுகையிலே அந்த முதல் சஃபிலே இடம் இருக்கின்ற பொழுது, நான் சொல்றது முதல் சஃப்ங்கிறது அடுத்து முதல் சஃப் பூர்த்தியாகி இரண்டாவது சஃப்ல இடம் இருந்து மூன்றாவது சஃப்ல நின்றால் அதுதான். ஒவ்வொன்றையும் அப்படியே பூர்த்தி பண்ணிட்டே வரணும். நீங்க நினைச்சிடக்கூடாது முதல் சஃப் மட்டும்தான், ரெண்டாவது சஃப்ல பாதி பேர் நின்று மூணாவது சஃப்ல கொஞ்சம் பேர் நிக்கலாம், அடுத்து நாலாவதுல கொஞ்சம் நிக்கலாம், அப்படி அல்ல. ஒன்னு முடிஞ்சிட்டா அடுத்து முடிஞ்சிட்டா அடுத்து, அப்படி வரிசையாகத்தான் நம்ம என்ன செய்ய வேண்டும்? சஃப்களை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்கள். மூன்றாவது எச்சரிக்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவர் ஒருவர் அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது இப்போ நான் படித்த வாசித்த ஹதீஸ் எல்லாமே உலக புகழ் பெற்ற ஹதீஸ் கிதாபான அபூ தாவூத், திருமதி, இப்னு மாஜா, முஸ்னத் அஹ்மது போன்ற உலக புகழ் பெற்ற ஹதீஸ் கிதாபுகளில் பதிவாகி இருக்கக்கூடிய ஹதீஸ். வரிக்கு வரி அர்த்தம் சொல்லி என்னால் விளக்க முடியும், அதற்குண்டான நேரங்கள் இல்லை, அதனால தான் சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன். மூன்றாவது எச்சரிக்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ரஆ ரஜுலன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
பள்ளிக்கு வர்றாங்க. வரும் பொழுது ஒரு மனிதரை பார்க்குறாங்க. ரஆ ரஜுலன். அந்த மனிதர் என்ன செஞ்சிட்டு இருக்காரு? யுஸல்லி, அவர் தொழுதுட்டு இருக்காரு. அவர் என்ன செஞ்சிட்டு இருக்காரு? தொழுதுகிட்டு இருக்காரு. எப்படி? ஹல்ஃப சஃபி வஹதஹு, சஃபிலே சஹாபாக்கள் தொழுது கொண்டு இருக்கின்ற பொழுது அந்த சஃபை விட்டு போட்டு அந்த சஃபிலே வரிசையிலே இடம் இருப்பதை பார்த்து விட்டு அதோடு நெருங்கி சேர்ந்து நிற்காமல் அவர் தனித்து பின்னால் தொழுகிறார். அந்த ஒரு காட்சியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க. பார்த்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, தொழுகை முடிஞ்ச பிறகு, அந்த நபரை ஃபஅமரஹு அன் யுஈத ஸலா, அவர் தொழுத தொழுகையை மறுபடியும் மீண்டும் தொழச் சொல்லுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது மூன்றாவது எச்சரிக்கை. நம்ம முதல் சஃப்புல இடம் இருந்து அதை பூர்த்தி செய்யாம இடத்தை பார்த்துட்டு வேணும்னே நம்ம பின்னாடி நின்றோம் அப்படின்னா அந்த தொழுகையை மீட்டு தொழக வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூன்றாவது எச்சரிக்கையை நமக்கு தருகின்றார்கள். நாலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எச்சரிக்கையை மட்டும் நான் சொல்றேன். பயந்துட்டோம் அப்படின்னா, நெருப்பு அப்படின்னா ஏன் நெருப்பை தொடமாட்டோம்? நெருப்பையே நம்ம தொடமாட்டோம், சுடும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? அதனால நம்ம நெருப்பை தொடமாட்டோம். தொழுகையினுடைய சஃப்ல நம்ம வேணும்டே கேப்பை விட்டுட்டு இந்த மூலையிலையும் அந்த மூலையிலையும் இடம் இருக்கும் பொழுது நம்ம வேணும்டே பின்னாடி போய் நின்றோம் அப்படின்னா நெருப்பு சுடும் அப்படிங்கிற உணர்வு வர்ற மாதிரி நபிகள் நாயகத்தினுடைய எச்சரிக்கை என்ன என்ற உணர்வும் நமக்கு வர வேண்டும். வரணுமா இல்லையா? அந்த உணர்வு வரணும். நீண்ட நெடிய நல்லாக பார்க்கிறோம், வேற எங்கேயும் போக வேணாங்க, நம்ம பள்ளியிலங்க, நம்ம பள்ளியில நடக்குதுங்க. அங்க கொஞ்சம் மூளையில இடம், இங்க கொஞ்சம் மூளையில இடம். பின்னாடி வர்றவங்க அப்படியே நேர ரெண்டாவது சஃப்ல நின்றது. அவர் என்ன நினைக்கிறாரு? நமக்கு பின்னாடி வர்றவங்க பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்படி நமக்கு பின்னாடி வர்றவங்க அவங்க பார்த்துட்டு போகட்டும், நம்ம பின்னாடி நிற்போம் அப்படிங்கிற நினைப்புள்ளவங்களுக்கும் அதை விட்டு விட்டு பின்னால் நிற்பவர்களுக்கும் தான் இத்தனை எச்சரிக்கையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தர்றாங்க. கண்ணியமான பெருமக்களே, தொழுகையினுடைய சஃப்புகள் மற்ற சஃப்பை போன்று அல்ல. அல்லாஹுக்கு முன்னால் நிற்கக்கூடிய சஃப் அது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள் ஒரு ஹதீஸ்ல, புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், லவ் யஅலமுன் நாசு மா ஃபின் நிதாஇ வஸ்ஸஃபல் அவ்வல், மனிதன் பிலே நிற்கக்கூடிய அந்த நன்மையையும் ஒரு மனிதன் விளங்கிவிட்டால் என்ன சொல்றாங்க? சும்மலம் எஜிது இல்லா ஐ யஸ்தஹீமு அலைஹி லஸ்தஹமு என்று சொல்றாங்க. இந்த ரெண்டினுடைய நன்மையை மனிதன் விளங்கி கொண்டால் போட்டி போட்டுக்கொண்டு அவர்கள் அந்த சஃபிலே இடம் பிடிப்பதற்காக வேண்டி என்ன செய்வார்கள்? வருவாங்க. எப்படி? அன்ரிசர்வ்ல சென்னைக்கு ட்ரெயின் போகுதா இல்லையா? காட்சியை ஒரு நாளைக்கு போய் பாருங்க. நம்ம ராம்நாட்டில் ரயில்வே ஸ்டேஷன்ல அன்ரிசர்வ் பகுதியில் போய் நின்று பாருங்க. அங்க கொஞ்சோன்னு உட்கார்ந்து போறதுக்கு இடம் பிடிக்கிறதுக்கு எவ்வளவு சண்டைகள் சச்சரவுகள் நடக்கிறது, கொஞ்சம் இடம் பிடிக்கிறதுக்கு. அதுக்கே அந்த பாடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் இங்க சொல்றாங்க. ரயிலிலே அன்ரிசர்விலே இடம் பிடிப்பதற்கு எப்படி சண்டை போட்டுக்கொண்டு நீங்கள் போவீர்களோ அதைவிட மேலாக இந்த பாங்கினுடைய நன்மைகளையும் முதல் சஃபிலே நிற்கக்கூடிய அந்த நன்மைகளையும் நீங்கள் விளங்கினால், அறிந்து கொண்டால், போட்டி போட்டுக்கொண்டு சீட்டு குலுக்கி எடுத்து அதில் வரக்கூடிய நபர்கள் யார் என்பதை பார்த்து நீங்கள் அந்த சஃபை நீங்கள் பூர்த்தி செய்வீர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை பள்ளிக்குள்ள வரும்போது சொல்லுவாங்க, அலா நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். சஹாபாக்களை பார்த்து சொல்லுவாங்க, உங்களுடைய சஃப்களை நீங்கள் மலாயிகத்துமார்களுடைய சஃப்பாக, அலா தசுஃபூன கமா தசுஃபுல் மலாயிகா, உங்களுடைய தொழுகையினுடைய வரிசைகளை மலக்குமார்களுடைய வரிசையை போன்று நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் கேட்டாங்க, குல்னா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் ரசூலே, வ கைஃப தசுஃபுல் மலாயிகத இந்த ரப்பிஹா, மலக்குமார்கள் அல்லாஹ்விற்கு முன்னால் எப்படி வரிசையிலே நிற்பார்கள் என்ற ஒரு வினாவை கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கொடுத்தார்கள், மலக்குமார்கள் எப்படி நிற்பார்கள் என்றால், யதிம்மூன சுஃபுஃப, முதல் விஷயம் அவர்கள் தங்களுடைய சஃப்புகளை வரிசைகளை பரிபூர்ணப்படுத்துவார்கள், முதல் விஷயம். இரண்டாவதாக அந்த மலக்குமார்கள் எப்படி அல்லாஹுக்கு முன்னால் நிற்பார்கள் என்றால், வயதராஸூன ஃபி ஸஃபி, பரிபூர்ணப்படுத்திவிட்டு ஒருவருக்கொருவர் நெருங்கி நெருங்கி நிற்பார்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகையில சஃப்புல நிற்கிறதனுடைய உண்மையான ஒரு வழிமுறை என்ன தெரியுமா?
தொழுகையில் நம்ம நிற்கிறோமே, உண்மையான வழிமுறை என்ன அப்படின்னா, இப்போலாம் கோடு போட்டிருக்கோம் பள்ளியில், பிரச்சனை இல்லை. அப்படி கோடு போடலை அப்படின்றாலும் இப்போ கோட்டில் கூட முன்ன பின்ன தான் நிற்கிற மாதிரி தெரியுது. நம்மளுடைய முன்காலினுடைய விரலை பார்க்கக்கூடாது, முன்காலினுடைய விரலை பார்க்கக்கூடாது. சிலருக்கு பெருசாக இருக்கும் கால், சிலருக்கு சின்னதாக இருக்கும், எல்லாமே இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வாக இருக்கும், அதை பார்க்கக்கூடாது. பின் குதிங்காலத்தை நம்ம பார்க்கணும். அது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் சரியாக நம்ம நேரம் நிற்கிறோமாண்டு பின்னாடி திரும்பி நம்மளுடைய கால்களை பார்க்கணும். இது முதல் முறை. இது மலக்குமார்களுடைய முறை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. ரெண்டாவது, ஒரு நபர் நிற்கின்றார் என்றால் அருகாமையில் நிற்கக்கூடிய நபருடைய சுண்டு விரல், கால் சுண்டு விரலும் இவருடைய கால் சுண்டு விரலும் லேசாக உரசி இருக்க வேண்டும் என்றார்கள். இதுதான் மலக்குமார்களுடைய சஃபினுடைய முறை. நம்ம தொழுகையில் நிற்கிறோம் அப்படின்னா நமக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் இடைவேளை விட்டுலாம் நிற்கக்கூடாதான். எல்லா கால்களுடைய சுண்டு வரலும் ஒன்றோடு ஒன்று லேசாக உரசி இருக்க வேண்டும். ஒரு வீட்டுக்கு இந்த பள்ளிவாசலுக்கு சுற்றி ஃபேன் ஓடுது, லைட் எரியுது, மைக் ஆனில் இருக்குது, எல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு வயர் கட்டானா என்ன ஆகும்? 2-3 ஃபேன் ஓடாமல் போயிடும், லைட் எரியாமல் போயிடும், மைக் வேலை செய்யாமல் போயிடும். ஒரு எலக்ட்ரிக்கல் ஒரு வயரில் எப்படி கனெக்ஷன் கொடுக்கப்பட்டு எல்லாவற்றுக்கும் அந்த பவர் சென்றடைகிறதோ அது போன்றுதான் நீங்கள் தொழுகையிலே நிற்கக்கூடிய உங்களுடைய 2 சுண்டு வரல்கள், காலினுடைய 2 சுண்டு வரல்கள் ஒரு தொழுகையினுடைய ஒரு இறையச்சத்தினுடைய அது ஒரு கரண்ட் என்கின்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறையச்சத்தினுடைய கரண்ட், ஒற்றுமையினுடைய கரண்ட், அது ஒரு பவர் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப தொழுகையில நம்ம எப்படி நிக்கணும் அப்படின்னா, பின் குதிங்காலை பார்த்து நேராக ஸ்கேலை வச்சு கோடு போட்ட மாதிரி இருக்கணும். ரெண்டாவது, நம்முடைய சுண்டு வரல் அருகாமையில் இருக்கக்கூடிய சுண்டு வரலோடு லேசாக உரசி இருக்க வேண்டும். மூன்றாவது, நம்மளுடைய தோல் புஜம் அருகாமையில் இருக்கக்கூடிய தோல் புஜத்தோடு கையோடு லேசாக உரசி இருக்க வேண்டும். இதுதான் சஃபினுடைய முறை என்கிறது நம் மார்க்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுதான் மலக்குமார்களுடைய சஃப் என்கின்றார்கள். அல்லாஹ் சொல்றான், கஅன்னஹும் புன்யானும் மர்சூஸ். திருமறையில அல்லாஹ் சொல்றான், அந்த மலக்குமார்களுடைய சஃப் எப்படி இருக்கும் தெரியுமா? அவர்களுடைய வரிசை எப்படி இருக்கும் தெரியுமா? கட்டிடத்திலே ஒன்றாக இணைக்கப்பட்ட செங்கலை போன்று அவர்களுடைய சஃப் இருக்கும் என்கின்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு வீடு கட்டுறோம், ஒரு சுவர் கட்டுறோம் நம்ம வீட்டுக்கு அப்படின்னா, அந்த சுவத்தை முன்னும் பின்னும் இப்படி வளைச்சு வளைச்சு கட்டுவோமா? இல்லை கேட்குறேன். ஒரு வீட்டுக்கு ஒரு சுவர் எழுப்புறோம் அப்படின்னா நேர்த்தியா இருக்கணும், நேர இருக்கணும், கரெக்டா நெருக்கி நெருக்கி செங்கல் எல்லாம் நெருக்கி நெருக்கி இருக்கணுமா இல்லையா? அதைத்தாங்க அல்லாஹ் சொல்றான், கஅன்னஹும் புன்யானும் மர்சூஸ். கட்டிடத்தினுடைய செங்கல் எவ்வாறு நெருங்கி இருக்குமோ, ஒன்றாக இருக்குமோ, அதுபோன்று மலக்குமார்கள் சஃபிலே நிற்பார்கள். அந்த சஃபினுடைய முறையின் பிரகாரம் நீங்கள் நில்லுங்கள் என்கின்றார்கள் முத்துநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். கண்ணியமான பெருமக்களே, தொழுகையில நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலகீனம் அந்த சஃபினுடைய ஒழுங்கீனம். பல தடவை நம்ம சொல்லிட்டோம், அந்த சஃப்பை நம்ம சரி செய்யணும். ருக்குவுக்கு போயிட்டாரா கவலைப்படாதீங்க, அந்த முதல் ரக்காயத்தை நம்ம அடையணும் அப்படிங்கிற அந்த கவலையெல்லாம் நமக்கு இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒது செஞ்சுட்டு மெதுவாக தொழுகைக்கு வாங்கன்றாங்க. பள்ளிக்கு வேகமாக டைல்ஸு வலிக்கு கீழே கால் உணஞ்சிருச்சுன்னா நமக்கு தானே பாதிப்பு. ஒரு வக்து போனாலும் பரவாயில்லை, வக்தல்ல ஒரு ரக்காத்து போனாலும் பரவாயில்லை, நீங்கள் மெதுவாக வாங்கன்றாங்க. நீங்கள் பின்னால் இருந்து 2வது சஃப்ல இருந்து இந்த மூலையில இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு நடந்து வரக்கூடிய அந்த நடை இருக்கல்லவா, அந்த எட்டு அல்லாஹ்விடத்துல மிக மிக பிரியமான 8 என்றார்கள் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாமின் ஹுத்துவத்தின் அஹப்ப இலல்லாஹ். அல்லாஹுக்கு நீங்கள் நடக்கக்கூடிய அந்த நடப்பினுடைய அந்த ஸ்டெப்பினுடைய அந்த 8 இருக்கல்லவா, அது உலகத்திலேயே நிறைய இடத்துக்கு நம்ம நடக்கிறோம். மருத்துவமனைக்கு போகிறோம், வாக்கிங் போகிறோம், கல்வி அலுவலகத்துக்கு போகிறோம், ஆஃபீஸுக்கு போகிறோம், எங்கெங்கே வீட்டுக்கு போகிறோம், கடைவீதிக்கு போகிறோம், எல்லா இடத்துக்கும் நடந்து போகிறோம். இதெல்லாம் நடந்து தான் நம்ம போகிறோம். எல்லா நடைகளும் இருக்கிறது, எட்டுக்களும் இருக்கிறது. அல்லாஹுக்கு பிடித்தமான ஒரு 8 என்ன தெரியுமா? முதல் சஃபிலே இடம் இருந்து பின்னால் வரக்கூடிய 2வது சஃபிலிருந்து நடந்து போறார் அல்லவா, அந்த நடைதான் அல்லாஹுக்கு நீங்கள் நடக்கக்கூடிய நடையிலேயே மிகச் சிறந்தது, அவனுக்கு பிடித்தது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹதீஸ்ல நமக்கு சொல்லி தர்றாங்க. அந்த அடிப்படையில் வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய நாட்களில் எங்க போய் தொழுதாலும் சரி, இந்த பள்ளி மட்டுமல்ல, நம்ம ஊர்ல பள்ளியா, வெளியூர் பள்ளியா, வெளிநாட்டில் தொழுகிறீங்களா, எங்க தொழுதாலும் சரி என்ன செய்ய வேண்டும்? அந்த வரிசைகளை கேப் இல்லாம நம்ம நிக்கணும். இன்னொரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆட்டுக்குட்டி
நீங்கள் விடக்கூடிய அந்த கேப்பிலே ஆட்டுக்குட்டி நுழைவதை போன்று ஷைத்தான் நுழைவதை நான் பார்க்கின்றேன் என்றார்கள் நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு நம்ம கேப்பு விட்டோம் அப்படின்னா ஷைத்தானுக்கு இடம் கொடுத்து விட்டோம் என்கிறது இன்னொரு நபிமொழி. ஆக கண்ணியமான பெருமக்களே, வரக்கூடிய காலங்களிலே தொழுகையிலே வெளிரங்க செயல்பாடுகளாக இருக்கக்கூடிய மிக முக்கியமாக அந்த தொழுகையினுடைய வரிசையிலே மிகுந்த கவனம் எடுப்போம், சரியாக நிற்போம், நேர்த்தியாக நிற்போம், இடைவெளி இல்லாமல் நிற்போம். அப்படி நின்று அல்லாஹ்வினுடைய அருளையும் அவனுடைய ரஹ்மத்தையும் அவனுடைய மக்ஃபிரத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மேன்மக்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம் எல்லோரையும் சேர்த்து அருள் புரிவானாக. வாஹிர்